ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, மைக்ரோசாஃப்ட் எக்ஸல்ல நான் ஒரு ப்ராஜெக்ட் பண்றேன். ப்ராஜெக்ட் நிறைய ஷீட்ஸ் இருக்கு. ஆனா பேஜ் நம்பர் நான் இன்சர்ட் பண்ணிட்டு பிரிண்ட் ப்ரிவ்யூ பார்த்தா ஸ்டார்டிங் நம்பர் 1ல இருந்து ஆரம்பிக்குது. ஒவ்வொரு ஷீட் 1, 2, 3, 4ன்னு வச்சிருக்கிறேன். இதுல போயிட்டு பேஜ் நம்பர் இன்சர்ட் பண்றேன். இன்சர்ட் பண்ணிட்டு நான் ப்ரிவ்யூ பார்த்தேன்னா எனக்கு பேஜ் 1ன்னு ஆரம்பிக்குது. எனக்கு இதுல போய் நான் பார்க்கும்போது 2ன்னு ஆரம்பிக்கணும், இல்ல 3 அந்த மாதிரி ஆரம்பிக்கணும். ஓகேங்களா? கஸ்டமைஸ் பேஜ் நம்பரை கஸ்டமைஸ் பண்ணணும். ஓகேங்களா? அது எப்படி பண்றதுங்கிறது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். எனக்கு ஸ்டார்டிங் நம்பர் 10ன்னு ஆரம்பிக்கணும், 11 ஆரம்பிக்கணும். பாத்தீங்கன்னா டிஃபால்ட்டா என்ன ஆகுது, 1ன்னு ஆரம்பிக்குது பேஜ் நம்பர். ஓகேங்களா? நம்ம இன்சர்ட் பண்ணோம்னா பேஜ் நம்பரை இன்சர்ட் பண்ணோம்னா 1ன்னு ஆரம்பிக்குது. அந்த மாதிரி ஆரம்பிக்காம எனக்கு ஸ்டார்டிங் நம்பர் ஸ்பெசிபிக் நம்பர்ல இருந்து ஸ்டார்ட் ஆகணும். ஏன்னா ஷீட் 1ல இருந்து 5 பேஜ் நம்பர் இருக்கும். ஷீட் 2ல 6 to 10 அப்படி வச்சிருப்பேன். ஷீட் 3ல 11ல இருந்து 15 எனக்கு பேஜ் நம்பர் பிரிண்ட் அவுட்ல வரணும். ஏன்னா ப்ராஜெக்ட்லாம் நீங்க பண்ணும்போது ஒவ்வொரு ஷீட்லயும் ஒவ்வொரு டேட்டா வச்சிருப்பீங்க. ஓகேங்களா? ஷீட் 1ல ஒரு 5 பேஜ் வச்சிருப்பீங்க, ஷீட் 2ல 5 பேஜ் வச்சிருப்பீங்க, ஷீட் 3ல வச்சிருப்பீங்க. அப்போ பேஜ் நம்பர் நம்ம கஸ்டமைஸா கொடுக்கறது எப்படி அப்படிங்கறத நம்ம வேர்டுனா ஈஸியா நீங்க பண்ணிடலாம். ஓகேங்களா? பட் எக்ஸல்ல எப்படி பண்றதுங்கிறத இந்த வீடியோல பார்ப்போம். ஓகேங்களா? நார்மலா நீங்க பேஜ் நம்பர் இன்சர்ட் பண்ணணும்னா இந்த இடத்துல போய் கிளிக் பண்ணுங்க. ஓகேங்களா? கிளிக் பேஜ் செட்டப் மெனுல போயிட்டு இங்க போய் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு மார்ஜின், ஃபுட்டர், ஹெட்டர்லாம் இருக்கும். ஃபுட்டர் நீங்க இங்க போய் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு ஃபுட்டர்ல உங்களுக்கு இன்சர்ட் பண்ணுங்க. இன்சர்ட் பேஜ் நம்பர் இருக்கு. இப்போ நான் இன்சர்ட் கொடுத்துட்டு பிரிண்ட் ப்ரிவ்யூ பாக்குறேன். எனக்கு 1ன்னு ஆரம்பிக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொடுக்குறேன் 2ன்னு ஆரம்பிக்குது. எனக்கு 10ன்னு ஆரம்பிக்கணும் அப்படின்னா ஸ்டார்டிங் நம்பர் 10ல இருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல நீங்க கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு ஃபுட்டர்ல போய் பாத்தீங்கன்னா பண்ண முடியாது. இங்க போய் பேஜ்னு இருக்கு பாருங்க. இல்ல ஷீட், மார்ஜின், டேப் எல்லாம் இருக்குல்ல, அந்த டேப்ல பேஜ்ங்கிறத கிளிக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் பேஜ் நம்பர் ஆட்டோன்னு இருக்கும். இந்த இடம் தான் முக்கியம். இங்க இந்த இடத்துல உங்களுக்கு என்ன நம்பர் வேணுமோ, இப்போ நான் 12 ஸ்டார்டிங் நம்பர் 12 வேணும் அப்படிங்கறத இந்த இடத்துல கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் பேஜ் நம்பர் 12ல இருந்து எனக்கு ஸ்டார்ட் ஆகணும். ஸ்டார்டிங் நம்பர் 12 கொடுத்து ஓகே கொடுத்துட்டு ப்ரிவ்யூ பாருங்க. பிரிண்ட் ப்ரிவ்யூ பாத்தீங்கன்னா உங்களுக்கு 12ல இருந்து ஆரம்பிக்குது. இப்போ 1 of 2 தான் இருக்குதுல்ல. ஓகேங்களா? பேஜஸ் ஆனா 12ல இருந்து ஆரம்பிக்குது. நெக்ஸ்ட் பேஜ் 13 ஆரம்பிக்குது. இந்த ஷீட் இப்போ இந்த ஷீட்ல எனக்கு இன்சர்ட் பண்ண பேஜ் நம்பர் 12 ஆரம்பிச்சாச்சுங்களா? 13ல இருந்து ஆரம்பிக்கணும். ஃபுட்டர் கிளிக் பண்ணிட்டு இங்க பேஜ் நம்பர் இன்சர்ட் பண்ணிட்டேன். ஓகே கொடுத்துறேன். இங்க போயிட்டு 12, 13 முடிஞ்சிச்சுங்களா? 14ல இருந்து எனக்கு ஸ்டார்ட் ஆகணும். ஸ்டார்டிங் பிரிண்ட் ப்ரிவ்யூ பாருங்க. இப்போ 14, நெக்ஸ்ட் 15, 16, 17, 18, 19 அப்படி இருக்கு. 20 க்ளோஸ் பண்ணிட்டு அடுத்த ஷீட் 20 தான் கடைசியா எனக்கு முடியுது. ஓகேங்களா? பிரிண்ட் ப்ரிவ்யூல பாத்தீங்கன்னா தெரிஞ்சிடும். கடைசி பேஜ் 19 அப்புறம் 20 முடியுது. எனக்கு அடுத்த ஷீட் 21ல இருந்து இன்சர்ட் பண்ணும். நான் பிரிண்ட் ப்ரிவ்யூ பார்த்தேன்னா என்ன ஆகும்னா உங்களுக்கு இங்க பேஜ் நம்பர் இல்லை. அதனால நான் இங்க எனக்கு இங்க கிளிக் பண்றேன். பேஜஸ் போயிட்டு 21ன்னு கொடுத்துறேன். கொடுத்துட்டு பிரிண்ட் ப்ரிவ்யூ பாருங்க. இப்போ இன்சர்ட் பண்ணவே இல்லை. இந்த ஷீட்ல போயிட்டு இன்சர்ட் பண்ணும் வரலங்கிறது இங்க ஹெட்டர்ல போயிட்டு கஸ்டமைஸ் ஃபுட்டர்ல இங்க இன்சர்ட் கொடுங்க. கிளிக் பண்ணிட்டு சென்டர்ல இது கொடுத்தீங்கன்னா இப்ப ப்ரிவ்யூ பாருங்க. உங்களுக்கு ஸ்டார்டிங் நம்பர் 21 வந்துடும். இந்த மாதிரி நம்ம பிரிண்ட் எடுக்கிறதுக்கு இது வெரி யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மாதிரி தான் கஸ்டமைஸ் நம்பர். ஓகேங்களா? பேஜ் நம்பரை கஸ்டமைஸா நம்ம எப்படி டிசைன் மாத்துறதுங்கிறத இந்த வீடியோல பார்த்தோம். என்னோட வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம். அப்புறம் உங்களுக்கு என்னோட டிஸ்கிரிப்ஷன்ல என்னுடைய வீடியோஸோடைய லிங்க் அதுல கொடுத்துருக்கோம். நீங்க அதை பார்த்து பாருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை மறக்காம ப்ரெஸ் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போற அடுத்த வீடியோ உங்களுக்கு மெசேஜ் சேரும். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.